அம்மா விரைந்து சென்றார், அது அவருடைய இயல்பு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அவர் சென்ற இடங்களை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசுவினுடைய மீட்பு பயணத்தினுடைய எல்லா இடங்களுக்கும் தன் மகன் செல்வதற்கு முன்பாக தேவதாய் சென்றார். அதுதான் பெரிய மறை உண்மை மக்களே. ரொம்ப அழகாக விவிலியத்துல லூக்கா பதிவு செய்து வைத்திருக்கிறார். இப்ப பாருங்களேன், இந்த 39வது வசனத்திற்கு முன்பாக 38வது வசனத்துல அம்மா ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாங்க? இதோ ஆண்டவருடைய அடிமை, உன் வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும். அதை சொல்லுவதற்கு முன்பாக கடவுள் தேவதாயிடம் பேசிய முதல் வார்த்தை என்னது? அருள் மிக பெற்றவரே. பாருங்க, கடவுள் முதல் வார்த்தை தேவதாயை பார்த்து அருள் மிக பெற்றவரே என்று சொல்லுகிறார். அன்னை மரியாள் முதல் வார்த்தையாக கடவுளை பார்த்து, நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். இப்ப நல்ல கவனிங்க, அருளை பெற்றார், அறிவிப்பதற்கு ஓடுகிறார். நான் அப்பவே சொன்னேன், பெற்றுக்கொள்வது ஒவ்வொருவரும் எடுத்துரைக்க வேண்டும். கடவுளிடமிருந்து பெற்றதை பிறருக்கு சொல்ல வேண்டும், பிறருக்கு அறிவிக்க வேண்டும். இப்ப மாதா அறிவிப்பதற்காக சென்ற பயண இடங்களை பார்த்தீர்கள் என்றால், பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் அழகா இணைக்குங்க, சூப்பரா இணைக்கும். இப்ப அந்த இடத்தை மட்டும் வேகமா சொல்றேன். நம்பர் 1, மாதா தன்னுடைய பயணத்தை எங்க இருந்து தொடங்குறாங்க? நாசரேத். சத்தமா சொல்லுங்க, நாசரேத். இப்போ யோவான் நற்செய்தி 1:46. அம்மா கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. யோவான் நற்செய்தி 1:46. அதற்கு நத்தனியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். நல்ல கவனிங்க, நத்தனியேலுடைய கேள்வி என்னது? நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ? நல்ல கவனிங்க. நத்தனியேல் என்பவர் யூத சமூகத்துல மிகப்பெரிய ஒரு மனிதர். அவர் என்ன கேட்டுக்கிறாரு? நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ? இப்போ மாதா சொல்றாங்க, நாசரேத்திலிருந்து நல்லது மட்டும் கிடையாது, மீட்பே அங்கிருந்துதான் தொடங்குகிறது என்று சொல்லுகிறார். கைகளை தட்டி மாதாவுக்கு, மீட்பே நாசரேத்திலிருந்து தான். எப்படின்னு பாருங்க. இப்ப மத்தேயு நற்செய்தி 2:23 வாசிங்க. மத்தேயு 2:23. மத்தேயு 2:23. அங்கு அவர் நாசரேத் எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நசரேன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. அவருடைய பேர் என்ன? நசரேயன். நசரேயன். நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ? வரும். அது வேறு யாரும் இல்ல, என் மகனிடமிருந்து நல்லது வரும் என்று சொன்னவர் நமது தேவதாய் மக்களே. இப்போ நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ, நசரேயனிடமிருந்து நல்லது வரக்கூடும் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்துல இவ்வாறு இறைவாக்கு உரைத்தது நிறைவேறிற்று. இருச்சா? இவ்வாறு இறைவாக்கு உரைத்தது நிறைவேறிற்று. எந்த இறைவாக்கு நிறைவேறுகிறது? இப்பதான் நம்ம பழைய ஏற்பாட்டை பார்க்கணும். எடுத்து வாசிங்க. எசாயா பழைய ஏற்பாடு, எசாயா 11:1-2 வசனங்களை வாசியுங்கள். எசாயா 11:1-2 வசனங்கள். ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். நல்ல கவனிங்க, இதுல நிறைய இருக்கிறது. அடிமரம், தளிர், வேர், கிளை. எத்தனை இருக்குது? அடிமரம், தளிர், வேர், கிளை, 4 இருக்கிறது. இப்ப இந்த வசனத்தை நல்லா உற்று பார்க்கணும். ஈசாய் என்ன அடிமரத்திலிருந்து, அடிமரம் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ராடுன்னு போட்டிருக்கும். இங்கிலீஷ்ல ராடுன்னு போட்டிருக்கும். அடிமரம் என்பதற்கு எபிரேயத்துல நசேர் என்று அர்த்தம். நசேர். பழைய ஏற்பாட்டினுடைய அடிமரம் நசேர் என்பதிலிருந்து வருகிறது. புதிய ஏற்பாட்டினுடைய அடிமரம் நாசரேத்திலிருந்து வருகிறது. புரியுதான சொல்றது? அங்கே நசேர், இங்கே நாசரேத், ரெண்டும் ஒண்ணுதான். நாசரேத்து என்ற அந்த பெயரினுடைய ரூட் வேர்டும் நசேர்.
நசரேயன். இப்ப அப்படியே அப்ளை பண்ணி பாருங்க. ஈசாய் என்றும் அடிமரம். அப்ப அடிமரம் யாரு? ஈசாய். கரெக்டா? அடுத்தது என்ன வருது? தளிர் வருதா? ஈசாயுடைய பிள்ளை பேர் என்ன பேரு? யாரு? சத்தமா யாரோ சொன்னாங்க. எக்ஸாக்ட்லி, வெரி குட், தாவீது. நீங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா நம்ம ரூத் புத்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் 4வது அதிகாரம் 22வது வசனம் ரூத் புத்தகம், அதுலதான் அந்த ஈசாய் தாவீது அப்படிங்கறத வரிசையா போட்டிருக்கும். ரூத் புத்தகம் 4:22 வாசிங்க. 4:22 சீக்கிரம். ஆஹா. ஒபேதுக்கு ஈசாய் பிறந்தார். ஈசாய்க்கு யாரு பிறந்தா? அப்போ தாவீதுக்கு ஈசாய் யாரு? 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 சத்தமா சொல்லுங்க. அப்பா. அப்போ அடிமரம் யாரு? ஈசாய். பழைய ஏற்பாட்டுல தளிர் யாரு? தாவீது. கிளை யாரு? இயேசு. இல்ல, அந்த தளிரிலிருந்து வருகின்ற ஒரு கிளைதான் வளர்ந்து என்ன செய்யும்? கனி தரும். கரெக்டா? இப்ப பாருங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, ஆண்டவர் உம்முடனே, ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய. புரியுதா உங்களுக்கு? அப்போ நல்லா பாருங்க. அடிமரம் ஈசாய், தளிர் தாவீது, கிளை இயேசு ஆண்டவர். இறுதியாக அவர் என்ன செய்வார்? கனி தருவார். இப்ப அப்படியே கொஞ்சம் உல்டா பண்ணிக்கோங்க. அடிமரம் யாரு? தாவீது. தளிர் யாரு? அன்னை மரியாள். கிளை யாரு? இயேசு. கனி தருபவர் இயேசு. அப்ப நல்லா கவனிங்க மக்களே. அன்னையினுடைய பயணம் இயேசுவினுடைய தொடக்க கால வாழ்வை தொடங்கி வைக்கிறது. எங்க இருந்து தொடங்குறாரு? நாசரேத்திலிருந்து தொடங்குகிறார். அப்போ நம்முடைய மீட்பு எங்க இருந்து தொடங்குகிறது? நாசரேத்திலிருந்து தொடங்குகிறது. நம்பர் 1. இரண்டாவதா அவர் போன ஊர் பேரு தாபோர் மலையின் அடிவாரம். இப்ப இந்த மேப்பை போடுங்க மை டியர். அந்த மேப்பை போடுங்க. மேப்பை போடுங்க. இப்ப நல்லா பாருங்க. நாசரேத் இருக்குதா? கரெக்டா? நீங்க அந்த யோர்தான் நதிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா தாபோர் மலை அடிவாரம் இருக்கும். தாபோர் மலை அடிவாரம் இருக்கும். இந்த தாபோர் மலையில் பழைய ஏற்பாட்டினுடைய சில வசனங்களை வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. எரேமியா புத்தகம் 46வது அதிகாரம் 18-19 வாசிங்க. 18-19. படைகளின் ஆண்டவர் என்னும் பெயருடைய மன்னர் கூறுகிறார், வாழும் என்மேல் ஆணை, மலைகளுக்குள் தாபோர் போல, மலைகளுக்குள் தாபோர் மலை மேல் ஒருவர் எப்படி வருவாரு? ஆற்றலுடன் வருவார். ஆற்றலுடன் வருவார். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. இனிமே நீங்க என்ன சவுண்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளவுதான் நான் சவுண்ட் கொடுப்பேன். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசு வாழ்க. இப்போ மலைகளுக்குள் தாபோர் மலை போல் ஒருவர் எப்படி வருவாரு? ஆற்றலுடன் வருவார். நல்ல கவனிங்க. மாதா நாசரேத்துல தொடங்கி அவர் போன 2வது இடத்து பேரு தாபோர் மலை. புரிஞ்சுக்கிறீங்களா? இப்ப வாங்க நீதி தலைவர்கள் புத்தகம் 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் 2 அதிகாரத்தை பாருங்க. நீதி தலைவர்கள் 4, 5 2 அதிகாரங்களை நல்லா பாருங்க. அதனுடைய நீதி தலைவர் பேர் என்ன? தெபோரா. இல்லையா? யார் போட்டிருக்கு? தெபோரா. தெபோரா ஆனா பெண்ணா? வெரி குட், சத்தமா சொல்லுங்க. இப்போ நாசரேத்திலிருந்து இந்த தாபோர் மலைக்கு பயணத்தை எடுத்த மரியன்னையும் யாரு? பெண். நல்லா கவனிங்க. இப்போ இந்த தாபோர் மலை அடிவாரத்துல தான் இந்த தெபோரா அந்த நேரத்தில் பவர்ஃபுல்லாக இருந்த அரசர்களை சண்டை போடுறார். யாரு? கானான் நாட்டு அரசராக இருந்த யாபின், படைத்தலைவன் சிசாரா. போட்டிருக்க அந்த பேரெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. யாபின், சிசாரா 2 பேருக்கும் சேர்த்து இந்த தெபோரா சண்டை போடுறாங்க. தெபோரா கையில எத்தனை பேர் இருந்தாங்க?
வெறும் 10,000 பேர் இருந்தாங்க. எத்தனை பேரு? வெறும் 10,000 பேரு. ஆனால் இந்த யாபீனும் சிசாராவும் மிகப்பெரிய பலசாலிகள். அன்பு மக்களே, இந்த யாபீன் சிசாராவை பழைய ஏற்பாட்டுல சாத்தானுக்கு ஒப்பிடுகிறார்கள். நல்லா கவனிங்க. ஏன்னா கடவுள் எந்த நாட்டிற்குள் வாக்களிக்கப்பட்ட நாடாக சொல்றாரு? கானான் நாடு. கரெக்டா? இப்ப கானான் நாட்டுல இந்த இஸ்ரவேல் மக்களை எதிர்த்து நிற்கிறவங்க யாரு? இந்த கானான் நாட்டு அரசன் யாபீன், படைத்தலைவன் சிசாரா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் நுழைய விடாமல் தடுப்பவர்கள் எல்லோரும் சாத்தான்கள். கரெக்டா? கரெக்டா? ஆதாம் ஏவாளை வாக்களிக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்திற்குள் வாழ விடாமல் செய்தது யாரு? சாத்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ்ரவேல் மக்கள் இந்த வாக்களிக்கப்பட்ட நாடாகிய கானான் நாட்டிற்கு செல்வதற்கு தடையாக இருக்கிற இந்த யாபீனையும் சிசாராவையும் இந்த தெபோரா வென்று மக்களை கானான் தேசத்திற்குள் அழைத்து செல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த தெபோரா கடைசியாக ஒரு பாடலில் அழகாக பாடுவார். 5வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. நீதி தலைவர்கள் 5:31. ஆண்டவரே, இவ்வாறு உம் எதிரிகள் அழியட்டும், உம்மீது அன்பு கூர்வோர் பொலிவுடன் கதிரவன் போல வாழட்டும். கதிரவன் போல வாழட்டும். இது பழைய ஏற்பாடு. சரியா? அப்போ கடவுள் மீது அன்புள்ளவர்கள் எப்படி வாழ்வாங்க? கதிரவனை போல வாழ்வாங்க. இப்ப பக்கத்துல உள்ளவங்க முகத்தை பாருங்க, கதிரவன் மாதிரி இருக்கான்ட்டு. அட பாருங்களேன், சும்மா பாருங்க. அங்க ஒரு அம்மா போட்ட முக்காடை எடுப்பனான் இருக்குது. திருப்பலி தான் முடிஞ்சு போச்சுல, முக்காடை எடுங்க. இந்த முக்காடு போட்டு எங்களை முக்காடு போட வச்சிருக்கீங்க. இப்பதான் பேசிக்கிட்டு தானே இருக்கிற. முக்காடை எடுங்க தயவு செய்து. இந்த முக்காடுங்கிறது வசதியான ஒரு வகை. கரெக்டா? நல்லா முக்காடை போட்டுக்கிறது. காத்து எதுவும் காத்துக்குள்ள போகாது. இதுக்கு தாங்க நீங்க நல்லா பாருங்களேன். இப்பெல்லாம் முக்காடு போடுறது பெரும்பாலும் கோயில்கள்ல யாரு? பெரியவங்க தான் யூசுவலா போடுறாங்க. சரியா? இப்ப வர்ற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படிலாம் கிடையாது. அவங்க ஃப்ரீ ஹேர் பப்பரகான் வந்து முதல் வாசகம் அது பறந்துகிட்டு இருக்கும் முடி. யூசுவலா முக்காடு போட்டு கோயிலுக்கு வர்றது யாரு? பெரும்பாலும் பெரியவங்க. அவங்க எப்ப வருவாங்க பூசைக்கு? காலை 6 மணி திருப்பலிக்கு வருவார்கள். 6 மணி திருப்பலி என்பது தூக்கம் வருகின்ற, தானாக தூக்கம் வருகிற திருப்பலி. ஏன்னா வீட்டில் வராத தூக்கத்தை ஆலயத்தில் தொடர்வதற்காக வருகின்ற அத்துணை பெரியவர்களுக்கும் நல்லா கைதட்டி ஒரு நன்றி சொல்லுங்க. சிரிப்ப பாருங்க. அங்க 2 பேரு உட்கார்ந்துகிட்டு, ஆமா ஃபாதர், வீட்டுல தூக்கமே வராம புரண்டு படுத்த, கோயிலுக்கு வந்தவனே தானா வருது ஃபாதர். ஏன்னா அந்த சாமியார் தொடக்கத்துல தந்தை மகன் பாட்டு பாடி முடிச்சிடுறாரு ஃபாதர். எனக்கு எப்பவுமே நான் ஒரு பங்குல இருக்கும் பொழுது சொல்லுவேன், காலையில திருப்பலிக்கு மட்டும் உன்னத கீதத்தை ஸ்லோவா பாடாதீங்க. உன்னத கீதத்துல நிறைய வெரைட்டி இருக்குது இல்லையா? அதுல ஒரு சில உன்னத கீதங்கள் ஸ்லோவா இருக்கும். உன்னதங்களிலே கடவுளுக்கு, இது நான் ஃபர்ஸ்ட் மாஸ் பாடவே விட மாட்டேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே அப்படித்தான் வந்திருப்பாங்க. இவங்க அப்ப ராகத்தோட உன்னதங்களிலே கடவுளுக்கு, ஆமா ஆமா ஆமா. நான் அதனால எப்பவுமே சொல்லிடுவேன், பூசைக்கு மட்டும் உன்னதங்களிலே கடவுளுக்கு வேகமா பாடுங்க, டப்ப டப்புன்னு அடிச்சிருங்க அப்படின்ட்டுருவேன். இப்ப பாருங்க, நல்லா பாருங்க, அவர்கள் முகம் எப்படி இருக்கும்? கதிரவனை போல இருக்கும். இப்ப அப்படியே வாங்க புதிய ஏற்பாட்டுக்கு. மத்தேயு நற்செய்தி 17வது எடுங்க. 17வது அதிகாரத்தை எடுங்க. ஏசப்பா எங்க இருக்கிறாரு? தாபோர் மலையில. நேற்று என்ன விழாவை கொண்டாடணும்? இயேசுவினுடைய உருமாற்ற பெருவிழா. எங்க நடந்துச்சு? தாபோர் மலையில. இப்ப பாருங்க, இந்த தாபோர் மலையில 2வது வசனத்தை வாசிங்க. அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல். எப்படி இருந்துச்சு? கதிரவனைப் போல். பாருங்க, அவரை அன்பு செய்கிறவர்களுக்கு முன்பாக இயேசு கதிரவனைப் போல ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறார். பாத்தீங்களா எவ்வாறு அன்னை மரியாள் இந்த தாபோர் மலையின் அடிவாரத்துல தெபோராவை போல சாத்தானை
தொடக்க நூலில் வந்த சாத்தானை ஜெயித்து அவர் பாடிய கதிரவனை போல என்பதை அவருடைய மகனாம் இயேசு கிறிஸ்து அதே தாபோர் மலையில் நின்று கதிரவனை போல ஒளிர்ந்தார். அப்ப இயேசுவினுடைய மீட்பு பயணம் நாசரேத்தில் தொடங்கி தாபோர் மலையில் ஒளியாக உலகத்திற்கு அவர் வெளிப்படுகிறார். அதனால்தான் அந்த இடத்தில் மீண்டும் கடவுளுடைய குரல் கேட்கிறது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான். பாத்தீங்களா, மீட்பு திட்டத்தின் முக்கியமான ஒரு நிகழ்வு தாபோர் மலை, மகிமையின் மலை. இப்ப மூணாவது இடத்துக்கு நம்ம போவோம். மேப்ப போடுங்க ஐயா. இரண்டாவதாக அன்னை சென்ற இடத்தின் பெயர் தோத்தான். என்ன பேரு? அது அதுல வரல, ஆக்சுவலா இந்த மேப்ல இல்ல. தோத்தான் அப்படிங்கிற ஒரு இடம் வரும். இப்ப இந்த தோத்தான் என்னது அப்படிங்கறத கொஞ்சம் வேகமா வாசிங்க. தொடக்க நூல் 37:17 வசனத்தை எடுத்து வாசிங்க. தொடக்க நூல் 37:17. அதற்கு அம்மனிதர், அவர்கள் இவ்விடத்தை விட்டு கிளம்பி விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டதை யார்கிட்ட சொன்னாங்க? யோசேப்பிட. வெரி குட்மா, வெரி குட்மா. யார்கிட்ட சொன்னாங்க? யோசேப்பு. யோசேப்பு அந்த சகோதரர்களை தேடி போறார். யாருடைய சகோதரர்களை? தன்னுடைய சகோதரர்களை தேடி போறார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. தன் மக்களை தேடி கடவுள் வந்தார். அந்த கடவுள் யாரு? இயேசு, இல்லையா? யோவான் செய்தி 1வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், தம் மக்களை தேடி கடவுள் வந்தார். இப்ப யோசேப்பு பழைய ஏற்பாட்டுல யார தேடி போறாரு? தன்னுடைய சகோதரர்களை தேடி போறாரு. எவ்வளவு அழகா வருது பாருங்க. தன் சகோதரர்களை தேடி போறார். எதுக்கு போறாரு? எக்ஸாக்ட்லி எதுக்கு போறாரு? சாப்பாடு கொடுக்க. நம் ஆண்டவரும் இந்த உலகத்திற்கு எதுக்கு வந்தாரு? தன் உடலையே உணவாக தந்த வந்தார். கை தட்டுங்க மக்களே. தன் உடலையே உணவாக தர. எவ்வளவு அழகா போடுறாரு பாருங்க. யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு உணவு தருவதற்காக போறாரு. இவங்க என்ன பண்றாங்க? 28வது வசனத்தை வாசிங்க. 28. ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர்கள் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்ரவேலரிடம் 20 வெள்ளி காசுக்கு விற்றனர். இப்ப நல்லா கவனிங்க. இயேசுவை எதிரிகளின் கைகளில் 30 வெள்ளி காசுக்கு விற்று கொடுத்தவர்கள் அவருடைய எதிரிகளா, அவருடைய சொந்த மக்களா? எக்ஸாக்ட்லி. சொந்த திருத்துதராக இருந்த யூதாசு தான் எதிரிகளிடம் இயேசுவை எத்தனை வெள்ளி காசுக்கு? இப்ப பாத்தீங்களா, தன் சொந்த சகோதரர்களால் யோசேப்பு 20 வெள்ளி காசுக்கு எதிரிகளுக்கு விற்கப்படுகிறார். அதே காட்சி புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். இயேசுவும் தன் சொந்த திருத்துதரான யூதாஸ் வழியாக எதிரிகளிடமிருந்து 30 வெள்ளி காசுக்கு விற்கப்படுகிறார். எவ்வளவு அழகா பாருங்க. இதே காட்சியை தான் நாம் மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் எடுங்க. மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 15-16 வசனங்களை நல்லா பாருங்க. மத்தேயு நற்செய்தி 26:15-16. இயேசுவே, உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். யூதாசு கேட்டான். அப்போ அவர்களும் 30 வெள்ளி காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். இப்ப புரியுதா மக்களே? அப்ப மாதா கடவுள் இயேசு உண்மையான இறைமகனாக மகிமை பெற்றவுடன் சென்ற 2வது இடம் அவர் மீட்பு திட்டத்துல நமக்காக விற்கப்பட்டு எதிரிகளால் அடிக்கப்படுவார் என்பதை அன்னைக்கு தன்னுடைய அந்த பயணத்துல அழகா வெளிப்படுத்திட்டார். தோத்தான் மலை கடவுள் தோற்ற ஒரு இடம். தோத்தானில் யோசேப்பு தோற்றது போல நமது ஆண்டவரும் எதிரிகளால் விற்கப்பட்டு தோற்று போய் நிற்கின்ற காட்சியை நம்ம பார்க்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப அழகா மாதா டிராவல் பண்ணியிருக்கிறாங்க. இது நீங்க ரசிக்க தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், எப்ப பார்த்தாலும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற கூட்டமாக ஓடிக்கொள்வோம். நான் தவறு இல்லை என்று சொல்லவில்லை, தெரிந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அப்ப ஆசீர்வாதம் டபுளா கிடைக்கும். ஒண்ணு இல்லைங்க, வேளாங்கண்ணி மாதா கோவில் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் அந்த மாதாவிடம் ஜெபிப்பதற்கு ஈஸியா இருக்கும். கரெக்டா?
வேளாங்கண்ணி மாதா எங்க இருக்குன்னே தெரியாம இவரு போய் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி மாதாவுக்கு போறதுக்கு பதிலா அவங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற மாரியம்மா கிட்ட நின்னுட்டு போய் ஜெபிச்சாருன்னா அது தப்பா ரைட்டா? தப்பு. அதத்தான் சொல்றேன், தெரிந்து கொண்டு ஜெபியுங்கள், உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, அம்மா தொடங்கிய பயணம் எங்க தொடங்கினாங்க? ரெண்டாவதா போன இடம் எந்த இடம்? தாபோர் மலை. மூணாவதா போன இடம் தோத்தான். சத்தமா சொல்லுங்க. தாபோர் மலையில நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பழைய ஏற்பாட்டு நபர் யாரு? தெபோரா. சத்தமா சொல்லுங்க. தெபோரா. தாபோர், தெபோரா. சரியா? இங்க தோத்தான் மலையில பழைய ஏற்பாட்டுல யார தெரிஞ்சுக்கணும்? யோசேப்பு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா மொட்டையா இதை செஞ்சுக்க. விரைந்து சென்றார், விரைந்து சென்றார். அதுக்கப்புறம் பாருங்களேன், உடனே எங்க மாதா சென்று எலிசபெத்திற்கு அதை செய்தார், இதை செய்தார். இல்லாதெல்லாம் அடிச்சு தள்ளிக்கிட்டு இருப்போம். ஆனா நிச்சயமா மாதா செஞ்சிருப்பாங்க. பெருக்கி எடுத்திருப்பாங்க, கூட்டி இருப்பாங்க, அந்த ஆடு மாடுகளுக்கு தண்ணி கொடுத்திருப்பாங்க, எல்லா வேலையும் மாதா செஞ்சிருப்பாங்க. அதை விட்டுருங்க. இப்ப நான் மூன்றாவதாக அன்னை சென்ற இடம் பெத்தேல். என்ன இடம்? பெத்தேல். பெத்தேல் பழைய ஏற்பாட்டுல எருசலேமுக்கு அடுத்ததாக அதிகமாக வருகின்ற ஒரு பெயர் பெத்தேல். வேகமா வாசிங்க. தொடக்க நூல் 12:8. சீக்கிரமா பைபிள் எடுங்க. தொடக்க நூல் 12:8. ஆபிரகாம் அல்ல, ஆபிராம். 17வது வசனத்துலதான் அவர் பேரு ஆபிரகாமா மாறும். தயவு செய்து தெளிவா இருக்கணும். ஆபிராம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருந்த மலைப்பக்கம் சென்று பெத்தேலுக்கு மேற்கே ஆயிக்கு கீழே கூடாரம் அமைத்து குடியிருந்தார். வெரி குட். அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார். அப்ப ஆபிராம் கடவுளால் அழைக்கப்பட்ட பின்பு சென்ற முதல் இடத்தின் பெயரு பெத்தேல். பெத்தேல் என்றால் எபிரேயத்துல ஹவுஸ் ஆஃப் காட், கடவுளுடைய இல்லம். அப்படியே வாங்க, நீதித்தலைவர்கள் 20:18 வாசிங்க. நீதித்தலைவர்கள் 20:18. நீதித்தலைவர்கள் 20:18. அவர்கள் எழுந்து பெத்தேலுக்கு சென்றனர். இஸ்ரேல் மக்கள், யார் எங்களுக்காக முதலில் பென்யமின் மக்களுடன் போருக்கு செல்வர் என்று கடவுளிடம் கேட்டனர். ஆண்டவர், முதலில் யூதா செல்லட்டும் என்றார். யார் போகட்டும்? எங்க போரிட போறாங்க? பெத்தேல். கரெக்டா? இப்ப பெத்தேல் யூதா, அந்த பெத்தேல் பெத்லெஹெம். அதனாலதான் ஒரு பாட்டு பாடுவோம், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். கரெக்டா? அப்போ பெத்தேலிலிருந்து வெற்றி பெறக்கூடியவர் எந்த இனமாக இருப்பார்? யூத இனம். இயேசு ஆண்டவரும் எந்த இனத்திலிருந்து வந்தவர்? யூத இனம். எவ்வளவு லிங்க் இருக்கு பாருங்க. இதெல்லாம் ரசிக்க தெரியணும் மக்களே. சும்மா மொட்டைக்கட்டையா பைபிள் எடுத்து பார்க்கிறது கிடையாது. இதெல்லாம் ரசிச்சாதான் இந்த ஒரு வசனத்திற்குள் எவ்வளவு காரியத்தை கடவுள் உள்ள வச்சிருக்கார் பாருங்க. அப்படியே தொடர்ந்து வாசிங்க. இன்னொன்று 2 அரசர்கள் 2வது அதிகாரம் 2:3 11வது வசனத்தை வாசிங்க. 2:3 + 11 3 வசனத்தை வாசிங்க. எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை பெத்தேலுக்கு அனுப்பியுள்ளார். இப்ப 11வது வசனத்தை வாசிங்கம்மா. 11. இவர்கள் இவ்வாறு உரையாடிக் கொண்டு வழி நடந்து செல்கையில், இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. எலியா சுழற்காற்றில் விண்ணகத்துக்கு சென்றார். பெத்தேல்ல இருந்து போனார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெத்தேலில் எலியா இருக்கும் பொழுது சுழற்காற்றில் எங்க போறாரு? இப்போ அப்படியே நம்ம புதிய இன்னும் ஒண்ணு தொடக்க நூல் 20 எடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. தொடக்க நூல் 20 10 13 இந்த 3 வசனங்களை வாசிங்க. தொடக்க நூல் 20 10 11 12 13 வேகமா வாசிங்க. எக்காரணத்தை கொண்டு இக்காரியம் செய்தீர் என்று அவரிடம் வினவினான். ஆபிரகாம் மறுமொழியாக, இவ்விடத்தில் கடவுளுக்கு அஞ்சுவார் எவரும் இல்லை என்று என் மனைவியை அடையும் பொருட்டு என்னை கொன்று விடுவார்கள் என்று நினைத்தேன். மேலும் உண்மையில் இவள் என் சகோதரியே. சாரி I have forgotten. யாக்கோபு படுத்திருப்பார்ல, அது எந்த அதிகாரம்?
இருபத்தி 10 அதான் கரெக்ட். 28. ஓகே, எழுதுங்க. யாக்கோபு பெயர்சபாவுக்கு புறப்பட்டு காரானை நோக்கி சென்றார். அவன் ஓரிடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டான். கதிரவன் என்ன செஞ்சான்? மறைந்து விட்டான். அடுத்தது, எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்துக் கொண்டு படுத்துறங்கினான். அடுத்தது, அப்போது அவன் கண்ட கனவு இதுவே. நிலத்தில் ஊன்றியிருந்த ஒரு ஏணியின் ஏணி என்ன செய்து? நுனி மேலே வானத்தை தொட்டது. அதில் கடவுளின் தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தார்கள். நல்ல கவனிங்க. அப்ப பழைய ஏற்பாட்டுல ஒரு ஏணியை வைத்தவுடன் யாக்கோபு கண்ட கனவுல ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். கரெக்டா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப என்ன செஞ்சுச்சு? கதிரவன் மறைஞ்சிருச்சு. கரெக்டா? கதிரவன் மறைஞ்சிச்சு. இப்ப அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. இயேசு இறப்பதற்கு முன்பாக என்ன செய்து? கதிரவன் மறைஞ்சிச்சா? மத்தேயு நற்செய்தியில வாசிக்கிறோம். கதிரவன் மறையுது, திரைச்சீலைகள் 2ஆ பிரியுது. இப்போ கதிரவன் மறைந்தவுடன் ஏணியாகிய சிலுவை இந்த வானத்தையும் பூமியையும் தொட்டிருந்தது. நம்மை கடவுள் மேலேயும் கீழேயும் அழைத்து செல்வதற்காக ஏணியாகிய இந்த சிலுவையை அந்த பாறைகள் நிறைந்த, கற்கள் நிறைந்த கல்வாரி மலையில தன்னை அந்த சிலுவையில் அறையப்பட்டு விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் இணைத்தார். கைத்தட்டுங்க மக்களே, கைத்தட்டுங்க. புரியுதா? நீங்க திருன்னு பாக்குறத பார்த்தா நம்ம ஏன்டா இவ்வளவு யோசித்தோம், 4 ஆசீர்வாத வார்த்தைகளை போட்டு விட்டு போனா நல்லா இருக்கும் போல நான் நினைக்க மாட்டேன். அப்படிலாம் விட மாட்டேன். அப்படின்னா உங்களுக்கு சினிப்பா இருக்கும், இல்ல இனிப்பா இருக்கும். ஏசு உங்களை அன்னைக்கு தொடுவாரு, யப்பா நன்றிப்பா. அது அப்புறம் முதல்ல நல்லா உள்ள வாங்கிக்கோங்க. எடுத்துரைத்தல் ரொம்ப முக்கிய மக்களே. இப்ப பாருங்க, பெத்தேலில் அன்று யாக்கோபு ஒரு ஏணியின் வழியாக வானதூதர்கள் ஏறுவதை இறங்குவதை கண்டார். இன்றைக்கு உலகத்தில் நீங்களும் நானும் கல்வாரி மலையில் நடப்பட்ட அந்த சிலுவையின் வழியாக விண்ணகத்தை அடைவதற்காக இயேசு தன் உயிரை கல்வாரி மலையில விட்டார். கரெக்டா? இப்ப பாத்தீங்களா, மாதா நாசரேத்துல வர்றாங்க, தாபோர் மலையில மகிமை அடைகிறாங்க, தோத்தான் மலையில அவங்க ஜெயிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எங்க வந்து நிக்கிறாங்க? கல்வாரி மலையில விற்கப்பட்டு, எதிரிகளால் யூதாசால் விற்கப்பட்டு இப்ப எங்க வந்து நிக்கிறாரு? கல்வாரி மலையில நிக்கிறாரு. கடைசியாக மரியன்னை சென்ற இடம் எருசலேம். பாத்தீங்களா, அந்த மேப்ல பாருங்க, எருசலேம். அப்ப நாசரேத்துல தொடங்கி எருசலேம் பத்தி நான் சொல்ல விரும்பல, டைம் இல்ல. எருசலேம் என்பதில் தான் கடவுளுடைய ஆலயம் அமர்ந்தது. அந்த ஆலயத்துல சாலமோன் காலத்துல மகிமை மேகமாய் வந்து அந்த ஆலயத்தை நிரப்பியது. கரெக்டா? இயேசு ஆண்டவரும் எருசலேமுக்கு அருகில்தான் தன் திருத்துதர்களுக்கு முன்பாக விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு எதை அடைந்தார்? விண்ணகத்தை அடைந்தார். அதுதான் என்ன விழா? இயேசுவின் விண்ணேற்றம். அசென்ஷன் ஆஃப் ஜீசஸ். இயேசு விண்ணேற்றம் அடைந்தார். எங்க? எருசலேம் பக்கத்துல. அப்பதான் சொல்லுவாங்க திருத்தூதர் பணிகள் 1ஆவது அதிகாரத்துல, கலிலேயரே எங்கடா பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க? மேல பாத்துக்கிட்டு இருக்கிறோம் சொல்லுவாங்க. இயேசு விண்ணேற்றம் அடைந்தார். எங்க? எருசலேம் இடத்துல விண்ணேற்றம் அடைந்தார். இப்ப நான் சொல்றது புரியுதா புரியலையா மக்களே? நாசரேத்துல மாதா தொடங்கி எங்க முடிக்கிறாங்க? எருசலேம்ல முடிக்கிறாங்க. இதத்தான் இயேசுவும் இந்த மீட்பு பயணத்துல செஞ்சார். கரெக்டா? நசரேயன் எங்க போறாரு? தாபோர் மலைக்கு போறாரு. அங்க என்ன பண்றாரு? தன்னுடைய உருவத்தை மாற்றுகிறார். தோற்ற மாற்றம் முடிந்தவுடன் அவர் எங்க போறாரு? தோத்தான் மலைக்கு போறாரு. தோத்தான் மலையில என்ன நடக்குது? விற்கப்படுகிறார். கரெக்டா? யாரால் விற்கப்படுகிறார்? யூதாசால் விற்கப்படுகிறார். விற்கப்பட்ட அவர் எங்க வர்றாரு? பெத்தேலில் கல்வாரியில் அடிக்கப்படுகிறார். கரெக்டா? அடிக்கப்பட்ட அவர் எருசலேமில் நமக்காக விண்ணேற்றம் அடைகிறார். அன்பு மக்களே,
இதே காட்சியை தான் மாதாவின் வாழ்க்கையிலும் பார்க்கலாம். அன்னை மரியாவும் விண்ணேற்றம் அடையவில்லை, விண்ணேற்பு அடைந்தார். விண்ணேற்பு அடைந்தார். அதனால் தான் சொல்றேன், இந்த அன்னையின் பயணம் விண்ணேற்பின் பயணம். அந்த விண்ணேற்பு பயணத்தின் முடிவுல பாருங்களேன், முடிஞ்சு அவ்வளவுதான். விண்ணேற்பு பயணத்தின் முடிவுல என்ன செய்கிறார் தேவதாய்? லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 40-41 வாசித்து பாருங்கள். லூக்கா நற்செய்தி 40-41. என் அன்னை மரியாள் எருசலேமில் ஆண்டவருடைய விண்ணேற்ற மகிழ்மை மாட்சியில் பங்கேற்ற பின்பு அவர் முதலாவதாக எலிசபெத்தை என்ன செய்கிறார்? வாழ்த்துகிறார். கரெக்டா? இன்றைக்கு தேவதாய் உங்களையும் எருசலேமிலிருந்து ஐங்கரிமைக்கு அடைகின்ற பொழுது உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்துகிறார்.